இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஸ்கின் கேர் ஃபார் விமன் அப்படின்னு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பற்றி இன்னைக்கு ஃபேஸ்புக் டாக்ல we are all going to discuss on it. ஸோ இது வந்து ஐ வாஸ் வெரி வெரி எக்ஸைட்டட். ஏன்னா பீங் அ லேடி, ஒரு ஒரு லேடியாக இருந்துட்டு இந்த டாபிக் பேசுகிறது வந்து ஐ எம் வெரி வெரி என்ன சொல்கிறது ஃபாண்ட் ஆஃப் இட். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக் இது. ஸோ நம்ம எப்படி இந்த டாப்பிக்கை செக்ரிகேட் பண்ணிக்கலாம், எப்படி பிரிச்சுக்கலாம்னா, ஸ்மால் லிட்டில் கேர்ள்ஸ், சின்ன பெண் பிள்ளைகளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும், அவங்க எப்படி வந்து ஸ்கின்னை கேர் பண்ணிக்கலாம், டீனேஜில் என்ன வரும், அதே மாதிரி அடல்ட் லைஃப்பில் என்ன வரும், அண்ட் அடல்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து ஓல்ட் விமன், அதாவது ஒரு மாதவிடாய் நிற்க போகிற சமயத்தில் நின்னதுக்கப்புறம் என்னென்ன ஸ்கின்ல சேஞ்சஸ், என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு, ஸ்மால் கேர்ள்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வரும். ஸ்மால் கேர்ள்ஸ்க்கு ஸ்கின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கின் கேருங்கிறது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் என்ன சொல்லி கொடுக்கணும்னா ஹைஜீன் தான் சொல்லி கொடுக்கணும். ஸோ அவங்க 2 times குளிக்கணும், அவங்க ஸ்கின்னை கரெக்டாக பார்த்துக்கணும், ஹேரை கரெக்டாக பார்த்துக்கணும், நெயில்ஸில் அந்த பைட்டிங் ஹேபிட்லாம் இருக்கக்கூடாது, நெயில்ஸை கரெக்டாக கேர் பண்ணணும்னு நீங்கள் சொல்லித்தரீங்க. ஸோ இப்போ ஸ்மால் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய ஸ்மால் கேர்ள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க அம்மாக்கள் பார்த்து பார்த்து லிப்ஸ்டிக் போடலாம், ஐலைனர் போடலாம், நெயில் பாலிஷ் போடலாம், மேக்கப் போடலாம், இப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் போட்டால் அவங்க வந்து என்னென்னா, சில்ட்ரன் க்ரோ சீயிங் தியர் பேரண்ட்ஸ் இல்லையா. சின்ன பெண் பிள்ளைகளுக்கு வந்து அவங்க அம்மா தான் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிளாக இருப்பாங்க. ஸோ அவங்க அம்மாக்கள் வந்து அவங்க ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்ப்பாங்க, ஓ இத்தனை காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இருந்து அம்மா போட்டுட்டு அம்மா அழகாக இருக்காங்க, அதனால நம்மளும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ தான் வந்து அம்மாக்கள் வந்து ரொம்ப உஷாராயிடணும். அவங்க வந்து அந்த ஸ்மால் லிட்டில் கேர்ள்ஸ் எல்லாம் கூட்டி என்ன எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்க குட்டீஸ், இந்த மாதிரிலாம் வந்து லிப்ஸ்டிக்கு, ஐலைனர், நெயில் பாலிஷ் இதெல்லாம் போடுறதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் இருக்கு அப்படின்னு, இந்த வயசில் போட்டால் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்கள் எப்படி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்னா, இந்த டைம்லேருந்தே நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரஃப் ஆகிடும், லிப்ஸ் எல்லாம் ஸ்பாயில் ஆகிடும். நெயிலோட ப்ரொடெக்டிவ் கியூட்டிக்கல், இது சயின்ஸும் கூடங்க. நெயில் பாலிஷ் குழந்தை பருவத்திலேருந்தே போட்டுகிட்டே இருந்தால் அந்த நெயில் மேலே இருக்க ப்ரொடெக்டிவ் கியூட்டிக்கல் வந்து அந்த கெமிக்கல்னால டேமேஜ் ஆகிடும். ஸோ அவங்க எந்த வயசில் அந்த நெயில் பாலிஷ்லாம் போட்டால் காஸ்மெட்டிக்காக அழகாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வயசில் அந்த குட்டீஸ் வந்து போட முடியாமல் ஆகிடும். ஸோ வந்து பேரண்ட்ஸ் வந்து, நாங்கள் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் வாட் வி அட்வைசஸ், அம்மாக்கள் வந்து சின்ன கேர்ள்ஸை எஜுகேட் பண்ணணும். இந்த மாதிரி லிப்ஸ்டிக்கு, இந்த ஐலைனர், இந்த மாதிரி ஐ காஜல், இந்த மாதிரி மேக்கப் போட்டால் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னு அலர்ஜி வரலாம், இரிட்டேஷன் வரலாம், அந்த கெமிக்கல் சேராமல். அவங்க கண்ணை அடிக்கடி தேய்ச்சிட்டே இருப்பாங்க. இப்போ லிப்ஸ்டிக்லாம் போட்டால் குழந்தைங்க எப்படி வச்சுருப்பாங்க, சீக்கிரமாக அதை நக்கி சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த கெமிக்கல்ஸ்னால என்னென்ன டேமேஜ் ஆகும். நெயில் பாலிஷ் போட்டுகிட்டே இருந்தால் நெயிலில் கியூட்டிக்கல் ப்ரொடெக்டிவ் எனாமல் வந்து ஒன்று ஸ்பாயில் ஆகிடும். இன்னும் நிறைய குட்டி கேர்ள்ஸ் வந்து நெயில் பைட்டிங் ஹேபிட் இருந்தால் அவங்க நெயில் பாலிஷ் போட்டுட்டு கடிக்க அந்த கெமிக்கல் எல்லாம் அவங்க இன்ஜெஸ்ட் பண்ணி அவங்க உள்ளே எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டைமில் போடக்கூடாது அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸ் கவுன்சில் பண்ணிடணும். நீங்களே குழந்தைங்களுக்கு அந்த மேக்கப் எல்லாம் போட்டு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போகிற ஹேபிட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் சின்ன கேர்ள்ஸ் எல்லாம் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து ஸ்கின் அழகாக இருக்கனால அவங்களுக்கு நார்மலாக போடுறது போட்டிங்கன்னா போதும். எஸ்பெஷலி மாய்ஸ்சரைசர்ஸ், இப்போ வின்டர் சீசன்னால நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கின் ட்ரையாக இருந்ததுன்னா கரெக்டான பிஹெச் பேலன்ஸ் சோப் வந்து கரெக்டாக, குழந்தைங்களுக்கு சோப் கரெக்டாக போடுறீங்களா, மாய்ஸ்சரைசர் போடுங்க. அதாவது நான் என்ன கருத்து சொல்ல விரும்புகிறோன்னா, மாய்ஸ்சரைஸ் பண்ணால் அந்த ஸ்கின் அழகாக நல்லாயிருக்கும். ஸோ மார்னிங் அண்ட் நைட் வந்து கேர்ள் பேபிஸ்க்கும் நீங்கள் நல்லா கரெக்டாக பார்த்து, எல்லா சில்ட்ரனுக்கும் சொல்கிறேன், நவ் வி ஆர் டாக்கிங் ஆன் கேர்ள் பேபிஸ், நிறைய மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு அவங்கள பலன்னு பார்த்துக்கோங்க. பட் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கிற காஸ்மெட்டிக்ஸை முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு அவாய்ட் பண்ணுங்க. லிட்டில் கேர்ள்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரலாம், காமன் பிரச்சனை ஸ்கின் என்ன பார்ப்போம் அப்படின்னா, தலையில் பெயின் இருக்கும். அவங்க வந்து வீட்டில் எல்லா நபருக்கும் கொடுத்துருவாங்க அந்த தலையில். அவங்க அந்த தலையை அரிச்சிட்டே இருக்கனால செபோரிக் டெர்மடைட்டிஸ், பொடுகு உருவாகும். ஸோ பெயின் தொந்தரவு இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க தலையை அரிச்சிட்டே இருக்கனால அந்த ஸ்கின் எல்லாம் ஃப்ளேக் ஆகி பொடுகு ஃபார்ம் ஆகும். நெறி கட்டிக்கும், இந்த 2 சைடு நெறி கட்டிக்கும். அப்புறம் கழுத்து பின்னாடி பார்த்தீங்கன்னா லவ் ஸ்பிட்டுன்னு சொல்லுவோம், அந்த பொடனியில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நீரெல்லாம் வந்து முடியெல்லாம் கோத்துக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஹைஜீன் ப்ராப்ளம்லாம் பெற்றோர்கள் உடனே கவனிச்சணும். ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்காங்களா, போய் ஒரு டான்ஷரிங், ஒரு மொட்டை போட்டுருங்க, அந்த லைஸ் எல்லாம் போயிடும். இல்லை சில கேர்ள் சில்ட்ரனுக்கு மொட்டை அடிச்சா பிடிக்காது, தே லைக் தியர் ஹேர், நீங்கள் அப்போ வந்து தோல் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு அவங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாத மாதிரி ஆன்டிலைஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு ஹைஜீனை மெயின்டைன் பண்ணி குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும். ஸோ சின்ன கேர்ள்ஸ்க்கு நம்ம காமனாக பார்க்கக்கூடியது வந்து
என்னது லைஸ். ஸோ அந்த பெயின் ப்ராப்ளம் வந்து நீங்கள் உடனே பார்த்து ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சு அட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மால் லிட்டில் கேர்ள்ஸ்க்கு வந்து இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோ மேக்கப், நல்ல ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் 2 times நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்கள். ஹேரோட ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு லைஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இட்ஸ் ஃபார் லிட்டில் கேர்ள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீனேஜ் கேர்ள்ஸ்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் குட்டி குட்டி ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரலாம். நம்ம காமனாக என்ன ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம்னா அவங்க ஃபேஸில் பிம்பிள்ஸ் பார்ப்போம், நிறைய எண்ணெய் வடிகிற செபோரியா பார்ப்போம், நிறைய முகப்பருக்கள் வரும். அந்த டைமில் கேர்ள்ஸ்க்கு வந்து மெயினாக கை வச்சு கிள்ளக்கூடாது. நிறைய பேர் வந்து ஆக்னியை கிள்ளிட்டே இருந்து அது ரொம்ப கருப்பாக தழும்பாயிடும். ஸோ இந்த டைமில் ஸ்கின் டாக்டரை பார்த்து கரெக்டான கிளென்சர் க்ரீம்ஸ் எல்லாம் போட்டு அவங்கள அந்த பிம்பிள்ஸ் வந்து இந்த வயசுனால தான் வரும், அது சும்மா கண்ணாடி நின்று கிள்ளிட்டே இருக்க வேண்டாம். கரெக்டாக க்ரீம்ஸு ஃபேஸ் வாஷ்லாம் போட்டால் செட்டில் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் கண்டினியூஸாக போடணும். ஸோ இந்த டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு என்ன இருக்குன்னா ஒரு தடவை வந்து போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அப்புறம் அவங்க அதை ரிப்பீட்டடாக பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணணும் கரெக்டாக. அவங்க ஏன்னா அவங்க டீனேஜாக இருந்தாலுமே அவங்க குழந்தைங்க தான். ஸோ வந்து கிளென்சர்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா, பிம்பிள் க்ரீம் எல்லாம் எப்படி போடுறது, இதெல்லாம் நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சு அதை எஜுகேட் பண்ணிங்கன்னா ஸ்காரு பிக்மெண்டேஷன் எல்லாம் இல்லாமல் அவங்க வளர்றப்போ ஸ்கின் அழகாக இருக்கும் அவங்களுக்கு. இது வந்து நேச்சுரல். அதே மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்க ஹேரை வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணணும்னு நினைப்பாங்க, கேர்ள்ஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தப்புன்னு சொல்லிடணும். ஸோ டேண்ட்ரஃப் இவங்க ஏஜில் ரொம்ப காமனாக வரும். ஏன்னா எண்ணெய் சுரபி நிறைய வேலை செய்கிறனால முகத்தில் பருவும் வரும், டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு தலையில் டேண்ட்ரஃப் வரும். ஸோ இந்த பொடுகுக்கு வந்து கரெக்டான மெடிக்கல் அட்வைஸ் படி கரெக்டாக ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணுறது, ஹேர் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறது நீங்கள் அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். அப்புறம் டீனேஜ் கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் சில கேர்ள்ஸ் எப்பயுமே எல்லாரும் அப்படி தானாங்க, டீனேஜ் பருவத்தில் கொஞ்சம் லேசினஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஹைஜீனில் சொல்லி கொடுக்குறப்ப 2 times ப்ரஷ் பண்ணும், 2 times பேதிங் பண்ணும். ஸோ இந்த பருவத்தில் வந்து அவங்க சீபம் செக்ரீஷன், ஸ்வெட் செக்ரீஷன் நிறைய இருக்கனால சீக்கிரமாக கிருமி தொற்று வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ படை, அதாவது படைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வண்ணான் படைன்னு சொல்லக்கூடிய டீனியாங்கிறது வந்து இந்தியா முழுக்க இந்த எபிடமிக் போயிட்டு இருக்கு. ஸோ ஆஸ் அ ஹெல்த் மெசேஜ், ஸோ நம்ம டீனியா செயினை பிரேக் பண்ணணும். எப்படின்னா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு ஹைஜீன் சொல்லி கொடுக்கணும். 2 times கம்பல்சரியாக அவங்க பேத் பண்ணணும். கரெக்டான பிஹெச் சோப் அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க வந்து டீனேஜில் வந்து சம்டைம்ஸ் அவங்க அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க உடம்புல படம் மாதிரி ஏதாவது அரிச்சு பரவுற வட்டங்கள் இருந்ததுன்னா பேரண்ட்ஸ் வந்து டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு கவனிச்சு அந்த ஃபங்கஸ், ஏன்னா ஒருத்தருக்கு ஃபங்கஸ் வந்தால் அவங்க வீட்டில் எல்லா நபருக்கும் பரவிடும். வாஷிங் மிஷினில் போட்டு எல்லா துணி துவைச்சிங்கன்னா எல்லாத்துக்கும் பரவிடும். ஸோ அவங்க டீனேஜ் கேர்ளுக்கு ஃபங்கஸ் இருக்கான்னு பார்த்து, பாயா கேர்ளாக இருந்தாலும் சரி, அந்த ஃபங்கஸ் இருக்கான்னு பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக பேரண்ட்ஸ் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக ட்ரீட் பண்ணணும். ஃபங்கஸ் வந்து உங்கள் ஸ்கின் டாக்டர் அட்வைஸ் பண்ணுற மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா 100% க்யூர் ஆகிடும். ப்ளஸ் மற்றவங்களுக்கு பரவுறதையும் அது தடுக்கலாம். ஸோ ஹைஜீன் மெஷராக வந்து உங்கள் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ஃபங்கஸ்னால் என்ன அதெல்லாம் நீங்கள் முதல்ல எஜுகேட் பண்ணோம். உங்கள் பாடியில் ஏதாவது அந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தாலும் உங்கள் உடனே நோட்டிஃபை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். ஸோ இது இல்லாமல் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ஹைஜீனில் பார்த்தீங்கன்னா ஹேர் ஹைஜீன்னு சொல்லுவோம். அதாவது இந்த டைமில் வந்து அவங்களுக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவங்க உடம்புல சில மாற்றங்கள் ஏற்படும். அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து ஹெல்த் எஜுகேஷன் பண்ணணும். ஏன்னா திடீர்னு வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த மெனார்கி ஃபஸ்ட்டு டைம் வந்து சைக்கிள் வரப்போ அவங்க வந்து எங்கேயாச்சும் சப்போஸ் இப்போ கொரோனா டைம் இங்கே இருக்காங்க, இல்லைன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகிறப்போ சடனாக அவங்களுக்கு என்ன சேஞ்ச் வரும் அப்படிங்கிறத அவங்க பயந்துக்கூடாது. ஸோ இந்த ஸ்மால் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கெல்லாம் பியூபர்ட்டினா என்ன அப்படின்னு பேரண்ட்ஸை எஜுகேட் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்புறம் ஹேரி ஏரியாஸில், அதாவது ஹேர் வந்து இருந்துச்சுன்னா ஸ்வெட் அக்யூமுலேட் ஆகி அப்புறம் அதில் செகண்டரி பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வரும். ஸோ அந்த ஹேரை வந்து ட்ரிம் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ ஸ்மால் கேர்ள்ஸ்க்கு நீங்கள் ப்ளீச்சிங், வேக்சிங், டெபிலேட்டரி ப்ரொசீஜர்ஸ்லாம் பண்ணுறதோட சின்ன சிசர் வச்சு அங்கே இருக்கிற ஹேரை ட்ரிம் பண்ணிவிட்டு ஹைஜீன் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பேரண்ட்ஸ் எஜுகேட் பண்ணணும் கரெக்டாக. ஈவன் ஃபார் ஒரு பியூபர்ட்டி அட்டைன் ஆகி 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஈவன் டெபிலேட்டரி மெத்தட்ஸ் பிகம் சேஃபர். ஆனால் நீங்கள் தோல் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டு எந்த மெத்தட் சேஃப்னு பார்த்துட்டு அதை அவங்களுக்கு ஹைஜீனாக சொல்லி கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு ஹைஜீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் அவங்களுக்கு மாதவிடாய் வர டைமில் வந்து எப்படி அவங்க ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணணும்னு இந்த கேர்ள்ஸ்க்கு வந்து நல்ல பேரண்ட்ஸ் வந்து சொல்லி கொடுக்கணும். ஸோ ஏன்னா இதுதான் பேசிஸ்னால அவங்க ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் எவ்வளோ இயர்ஸ்க்கு ஹைஜீன் மெயின்டைன் பண்ணுங்கிறத வந்து கண்டிப்பாக அம்மாக்கள் வந்து இந்த ஸ்மால் கேர்ள்ஸ்க்கு சொல்லி கொடுக்கணும். ஸோ டீனேஜில் அதுதான் தே ஹாவ் டு. அதே மாதிரி பொடுகு ப்ராப்ளம், பெயின் ப்ராப்ளம் பார்ப்போம். பிம்பிள்ஸ் இருந்தால் கரெக்டாக அதை கிள்ளக்கூடாது, மெயின்டைன் பண்ணணும். திஸ் இஸ் ஃபார் லிட்டில் டீனேஜ் கேர்ள்ஸ்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த ஸ்டேஜ்க்கு போகிறப்போ தே பிகம் யங் அடல்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகளுக்கு அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்க ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க தோலில் வந்து ரொம்ப முகப்பருக்கள் வந்து அதனால குழிகள் இருந்ததுனாலும் தோல் டாக்டர்கிட்ட காமிச்சு நீங்கள் அதை கரெக்ட் பண்ணலாம். ஸோ இவங்களுக்கும் நீங்கள் பர்சனல் ஹைஜீனை எம்ஃபசைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் யங் அடல்ட்ஸ்க்கு. அதே மாதிரி இப்போது ஒபிசிட்டி இருந்துச்சுன்னா பெண் பிள்ளைகளுக்கு அதை கண்ட்ரோல் பண்ண சொல்லணும். ஏன்னா இந்த டைமில் தான் வந்து அவங்களுக்கு சினைப்பையில் நீர்க்கட்டி எல்லாம் உருவாகி பிரச்சனை கொடுக்கும். ஸோ அப்போ வந்து இப்பயுமே வந்து அவங்க ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸை வந்து கேர்ள்ஸ்க்கு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணணும். அவங்க உடல் நிறைய ஜங்க் ஃபுட் கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்கள ஒபீஸாக பண்ணி அழகு பார்க்காதீங்க. இதெல்லாம் வந்து பின்னாடி சினைப்பையில் ப்ராப்ளம் வரும். அப்புறம் ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், அவங்களுக்கு வந்து கருத்தெரித்தல்ல பின்னாடி கரு உருவாகிறது பிரச்சனைகள்லாம் வரும். அதனால இப்போ இருந்தே, அதாவது அந்த டைமில் பார்த்துக்கலான்னு தள்ளி போடாதீங்க. உங்கள் டீனேஜ் பாப்பாக்களுக்கு உடற்பயிற்சி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது சொல்லுங்கள். ஈட்டிங் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள், ஃபுட் ஹேபிட்ஸ், இது எல்லாமே நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட். இன்னொன்று வந்து இந்த சமயத்தில் ரொம்ப ஒரு டெலிகேட்டான ஒரு பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா தோல் மருத்துவராக இப்போ நாங்கள் வந்து நிறைய பால்வினை நோய்கள் பார்க்குறோம். பால்வினை நோய்னா என்ன? தே ஆர் ஆல் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். ஸோ இப்போ வந்து இந்த டீனேஜ் பருவத்தில் தான் இது ரொம்ப ரொம்ப ஆப்ட். அதனால தான் நம்ம இம்யூனைசேஷன் ஸ்கெடியூல்லையே 11 இயர்ஸில் வந்து ஹெச்பிவி வேக்சின், ஹியூமன் பேப்லோமா வைரஸ் வேக்சின் வந்து கேர்ள் சில்ட்ரன் சார்ட்லேயே இருக்கும். எல்லா பேரண்ட்ஸும் அதை நெக்லெக்ட் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த ஹெச்பிவி வேக்சின் வந்து பெண் பிள்ளைகளுக்கு போட்டுடணும். அதே மாதிரி இந்த பெண் பிள்ளைகளுக்கு எப்படி நீங்கள் ஹைஜீன் எல்லாம் சொல்லி கொடுக்குறீங்களோ அப்படி மொராலிட்டியும் உருவாகிற டைம் இப்போங்கிறனால அம்மாக்கள் வந்து அவங்ககிட்ட க்ளோஸாக டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது இவங்க உடல்ல இந்தந்த மாற்றங்கள் ஏற்படுறனால, இவங்க ஹார்மோன்ஸ்னால இவங்க சிந்திக்கிற திறன் கொஞ்சம் மாறும். அப்போ வந்து எப்படி வந்து இன்னொரு ஆப்போசிட் செக்ஸ் ஒரு ஆண் மகனை பார்த்தா அவங்களுக்கு சில அட்ராக்ஷன்லாம் தோணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நார்மல். ஆனால் இந்த டைமில் அவங்க வந்து அவங்க சிந்தனையை வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஒன்றா படிப்புலையா இல்லை ஸ்போர்ட்ஸ்லையா இல்லை அந்த மாதிரி என்ன பார்க்குறாங்க. எஸ்பெஷலி இப்போ வந்து நாங்கள் நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட், ஸ்கின் டாக்டர் நிறைய இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு பிரச்சனை வருது. ஏன் வருது அப்படின்னா அவங்க நாள் முழுக்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போர்டம்னால இந்த மாதிரி கூகுளில் போய் சர்ச் பண்ணுறது, யூடியூப்ல பார்க்கறது, இந்த மாதிரி தப்பான சைட்ஸ்க்கு போயிடுறாங்க. தயவு செஞ்சு ஆஸ் எ ஹெல்த் மெசேஜ், பாய்ஸ் கேர்ள்ஸ் ரெண்டு பேத்துக்குமே பேரண்ட்ஸ் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்கள் குழந்தை சோஷியல் மீடியாவில் இருக்காங்களா, உங்கள் குழந்தை வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸோட டாக் பண்ணுறாங்க, யாரோட எல்லாம் மெசேஜ் ஷேர் பண்ணுறாங்க, சேட் பண்ணுறாங்க, இந்த வீடியோ கேம்ஸ்க்கெல்லாம் இப்போ பயங்கர அடிக்ட் ஆகிடுறாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்து ப்ரிவென்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ அவங்க ஸ்கூல் போகாமல் ரொம்ப நேரம் வீட்லேயே இருக்கனால தே பிகம் அடிக்டட் டு சச் கேஜெட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் வந்து தப்பான விஷயங்கள்ல அவங்க பண்ணுறாங்கன்னா முதலே ஆரம்ப காலத்தில் இது பண்ணிடணும். ஸோ இவங்களுக்கு வந்து மாரல் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். வளர்றனால உடம்பு உறுப்பில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுது, இதெல்லாம் வந்து எதுக்காக உருப்படுது, எதுக்காக ஏற்படுது, அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் புரியும். ஸோ இந்த மாதிரி டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மனசை வந்து ஒருநிலைப்படுத்துதல், யோகா பண்ணுறது. யோகா வந்து எக்ஸலண்ட். என்ன கேட்டால் எல்லா கேர்ள்ஸ்க்குமே நீங்கள் யோகா கற்றுக் கொடுத்தீங்கன்னா வி மேக் கிரேட் ஜெனரேஷன். அடுத்த ஃபியூச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும். யோகா, எக்ஸசைஸ், இதெல்லாம் அவங்க உடற்பயிற்சி, நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல சிந்தனைகள். ஸோ உடம்பு மட்டும் நல்லா இருந்தால் பத்தாது, இந்த கேர்ள்ஸ்க்கு நல்லா சிந்திக்க சொல்லி கொடுக்கணும். ஸோ டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பால்வினை நோயினா என்ன, அந்த பால்வினை நோய் எப்படி உருவாகுது, அது வந்துருச்சுன்னா என்னென்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த மாரல் ஹைஜீன் வந்து டீனேஜ்லேயே உருவாயிரும். ஸோ அப்போ வந்து இந்த வளர்கிற பருவத்தில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் இந்த மாதிரி வந்து எப்படி வந்து அவங்கள பாதுகாக்கிறது. ஸோ இப்போ வந்து அவங்க பெரியவங்க மாதிரி சிந்திக்கிற திறன் கம்மியாக இருக்கும். உடம்பளவில் தான் பெருசாக வளர்ந்துருப்பாங்களோ இல்லையோ, இன்னும் அவங்க குழந்தைங்க தான். ஸோ 21 இயர்ஸ் வரைக்கும் அவங்க எல்லாமே பேபிஸ் தான். ஸோ அப்போ வந்து அவங்க உடல் அளவில் தான் வளர்ச்சி இருக்கும், மனதளவில் வளர்ச்சி இருக்காது. அப்படிங்கிறப்ப அந்த கேர்ள்ஸ்க்கு புரிய வைக்கணும். ஸோ இந்த மாதிரி யாராவது நம்மளை அப்ரோச் பண்ணால் எப்படி நம்ம டிஃபென்ஸாக இருக்கணும், எப்படி நம்ம தாட்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பால்வினை நோய்க்கெல்லாம் வராமல் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் தோல் மருத்துவரே இப்போ கவுன்சிலிங் தராங்க. ஸோ ஹைஜீனில் வந்து ஆஸ் அ ஹெல்த் மெசேஜ் இந்த சில்ட்ரனுக்கு மாரல் மெசேஜாகவும் டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு மதர்ஸ் வந்து கண்டிப்பாக எஜுகேட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்.
ஸோ இப்போ டீனேஜ் கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஹைஜீன் சொல்கிறோம், பிம்பிள்ஸ் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு சொல்லிடுறோம். அடுத்தது யங் அடல்ட்ஸ்க்கு வந்தோம். யங் அடல்ட்ஸ்க்கும் வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி அவங்க ஸ்கார் ஒரே முகத்துல எல்லாம் தழும்பாயிடுச்சுன்னா தோல் மருத்துவத்தை அணுகி அந்த தழும்பெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ், பாக்டீரியல், வைரல் இதெல்லாம் வந்து எப்படிங்கிறத எஜுகேட் பண்ணி அவங்களுக்கு ஹைஜீன் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து யங் அடல்ட், அதாவது 20 வயசுல இருந்து ஒரு 24 வயசு கேர்ள்ஸ், யங் கேர்ள்ஸ்க்கு வந்து இதெல்லாம் நம்ம எஜுகேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்த கட்டம் போகிறாங்க. அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க திருமணத்தை அப்ரோச் பண்ணுறாங்க. திருமணத்துக்கு வர பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொல்ல மாதிரி பர்சனல் கேர், அவங்க ஸ்கின்ல வந்து அவங்க வந்து ஒரு அலங்கார பொருள் இல்லை. பட் ஐ சே தட் வந்து நம்ம ஸ்கின் வந்து கிளியராக இருந்துச்சுன்னா ஆனால் கண்டிப்பாக அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸுங்கிறது, தன்னம்பிக்கைங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ்க்கு வந்து ஏதாவது உங்களுக்கு முகத்தில் ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகி ஒரு தழும்போ, இல்லை பேர்ன் ஆகி ஒரு ஸ்காரோ, இல்லை பிம்பிள்ஸ் ஆகி ஒரு ஸ்காரோ, இல்லை அம்மா வாத்து ஒரு தழும்போ, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த வயது பெண்களுக்கு சில டைம்ஸ் ரொம்ப உடல் பருமனாக இருந்து உடல் இழைச்சாலோ, ஒல்லியாக இருந்தவங்க திடீர்னு உடம்பு அதிகமானாலோ ஸ்ட்ரெச் மார்க்ஸ் அப்படிங்கிற கோடுகள் உடம்பு வயத்துல, மார்பில், கையிலெல்லாம் உருவாயிடுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து நிறைய கேர்ள்ஸ்க்கு அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவலில் கம்மியாகும். பொதுவாக ஸ்ட்ரெச் மார்க்ஸுங்கிறது எப்போ பார்ப்போம் நம்ம பெண் பிள்ளைகளுக்கு டெலிவரிக்கு அப்புறம் ஸ்கின்னு ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகுறதுனால அப்போ தான் காமனாக வரும். ஆனால் இப்போ இருக்க ஜெனரேஷனில் பிகாஸ் அவங்க வெயிட் ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டே இருக்கனால ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து யங் கேர்ள்ஸ்க்கே வருது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து அவங்களுக்கு இப்போ வயத்தில் அந்த மாதிரி வெளியில் தெரிகிற இடங்கள்லையும் அவங்களுக்கு வந்து அவங்களோட கான்ஃபிடன்ஸ் கம்மியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக தோல் மருத்துவர் அணுகி இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ்க்கு நிறைய சிகிச்சைகள் இருக்குது. லைக் மைக்ரோ நீட்லிங், ஃப்ராக்ஷனல் லேசர்ஸ், இந்த மாதிரி கரெக்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதெல்லாம் பண்ணி ஒரு 80% வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச் மார்க்கானதை நம்ம கரெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹேரும் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி யங் அடல்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்னாலேயோ, இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருந்தாலோ, இல்லை பிள்ளைகளுக்கு சினைப்பையில் நீர்க்கட்டி, பிசிஓடின்னு சொல்கிறோம், அதுதான் வந்து இந்த யங் கேர்ள்ஸ்க்கு நிறையா இருக்கும். சினைப்பையில் நீர்க்கட்டி இருந்தால் அவங்களுக்கு இந்த மீசை மாதிரி மேலே முடி வர்றது, தாடி மாதிரி வர்றது, உடம்பெல்லாம் முடி வர்றது, முகத்தில் பிம்பிள்ஸ் நிறைய வர்றது, பிம்பிள்ஸ் வந்து கருப்பாகிறது. ஸோ இதெல்லாம் உடல் பருமன் இதெல்லாம் இருந்தது. இல்லை மாதவிடாய் கோளாறுகள், மாதவிடாய் வந்து மாதம் வரல, டைமுக்கு வரலைனாலும் நீங்கள் வந்து அதை நெக்லெக்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிச்சு இந்த மாதிரி இர்ரெகுலர் சைக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா சினைப்பையில் நீர் கட்டி இருக்கா, அதனால வருதான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்துட்டு அவங்களுக்கு அதுக்கான ஹெல்த் எஜுகேஷன், உடல் பருமனை குறைக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, உணவெல்லாம் பார்த்துட்டு இப்போ சில பெண்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ஏன் கம்மியாகுதுன்னா மீசை மாதிரி மேலே முடி, தாடி மாதிரி முடி, உடம்பெல்லாம் ரொம்ப மொத்தமான முடி, இதெல்லாம் ஹார்மோன் கோளாறுகள்னாலையும் வரலாம். சில பேர்த்துக்கு பரம்பரை தன்மைனாலையும் அம்மா, அத்தை, சித்தி இவங்களுக்கெல்லாம் இருந்திருந்தா அந்த மாதிரியும் வந்து வரலாம் முடி. ஸோ அந்த மாதிரி ரோமம், முடி வந்து தேவைக்கு இல்லாத இடங்கள்ல இருந்துச்சுன்னா அவங்க கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பாக அதில் கம்மியாகும். ஸோ அது வந்து நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு இந்த ரோமத்தை, இந்த ஹேர் எல்லாம் வந்து சேஃபாக என்ன மெத்தடில் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து வி ஹாவ் வெரி ஆல் திஸ் டாக்டர்ஸ், தோல் மருத்துவர்கிட்ட அணுகுனீங்கன்னா இது வந்து கரெக்டான முறையில் கரெக்டான வேவ்லென்த் யூஸ் பண்ணி ஒரு 80% இந்த பிரச்சனையெல்லாம் இல்லாமல் குறைக்கலாம். அதுக்கான சிறந்த லேசர் முறைகள் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட இருக்குது. நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பயனடைஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஹேர். அதே மாதிரி இந்த பிம்பிள்ஸ் ப்ராப்ளமும் அவங்களுக்கு இருந்தது, இல்லை அது தழும்பாயிடுச்சு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் அதை கரெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ரெச் மார்க் இருந்தாலும் கரெக்ட் பண்ணலாம். இல்லை முடி ரொம்ப கொட்டுதுன்னா என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அதையும் நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு ஹீமோக்ளோபின், அதாவது என்ன சத்து குறைபாடு இருக்குது. இப்போ நிறைய பேர் வெயிலே போக மாட்டேங்கிறாங்க. ஸோ ஆஃப் லேட் இந்த கொரோனா பீரியடில் வந்து ஹேர் ஃபால்ங்கிறது காமன் கம்ப்ளைண்டாக தோல் மருத்துவர் பார்க்குறோம். ஏன்னா எல்லாம் வெயிலே எக்ஸ்போஸ் ஆகாதனால நீங்கள் எல்லா கேர்ள், சில்ட்ரன், பாய்ஸ் எல்லாத்தையுமே 6:30 to 7:30 அந்த ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் கண்டிப்பாக எக்ஸசைஸ், வாக்கிங், இது யோகா ஏதாவது செய்ய சொன்னீங்கன்னா அப்போ தான் அந்த விட்டமின் D3 சத்து அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க ஸ்கின்னும் முடியும் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடி ஸ்கூலுக்கு போவாங்க, எப்படியும் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆவாங்க. இப்போ அந்த ப்ராப்ளம் போக முடியாதனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இளம் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆனாதான் அந்த விட்டமின் D3 அவங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறையும் இப்போ நிறைய ரிப்போர்ட் பண்ணுறோம் கொரோனாக்கு அப்புறம். ஏன்னா வீட்டுக்குள்ளாரே இருக்கனால விட்டமின் D3 டெஃபிஷியன்சி வந்து அவங்களுக்கு சீக்கிரமாக முடி வெள்ளையாக மாறுது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் தோல் மருத்துவர் அணுகி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பருவம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து
கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் என்ன சேஞ்சஸ் வரும். ஸோ வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, மேடம் அழகெல்லாம் குறைஞ்சி போச்சு, டாக்டர் அழகெல்லாம் குறைஞ்சி போச்சு, எனக்கு ஸ்கின்னு ரொம்ப டார்க் ஆயிடுச்சு, நான் ரொம்ப வெயிட்டாக போட்டேன், ஒபீஸ் ஆகிட்டேன், ஸ்ட்ரெச் மார்க்கெல்லாம் வந்துருச்சு, என் முடியெல்லாம் கொட்டி போகுது, நான் ரொம்ப டல் ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபீலே பண்ண வேண்டாம், இது எல்லாமே ஒரு நார்மல் ஃபினாமினன் தான். அதாவது நிறைய பேர்த்து கர்ப்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக மாறிடுவாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னால ஹேர் எல்லாம் விழாது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அப்புறம் அவங்க ஸ்கின்ல நிறைய க்ளோ எல்லாம் வரும். பட் திரும்ப வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்ட்ரெஸ் வந்துடுது. ஒரு குட்டி குழந்தை அந்த பொண்ணுக்கு பிறந்ததுக்கப்புறம் இவங்களே வந்து ஃபர்ஸ்ட் மதர் இப்போது. ஸோ இவங்களுக்கு தூக்கமின்மை இருக்கும், இவங்களுக்கு அந்த குழந்தையோட அட்ஜஸ்ட் பண்ணுற இது இருக்கும், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அவங்களையே ஜாலியாக பார்த்துட்டு இருந்த பெண் பிள்ளை இப்போ இன்னொரு குட்டியும் பார்த்துக்கிற வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. ஸோ அப்போ வந்து இவங்களோட செல்ஃப் கேர் கம்மி ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக இந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸே ஆகக்கூடாது. இப்பயும் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பால் கொடுக்குற தாய்மார்கள் ப்ரெக்னென்சி அப்போ கால்சியமும் அயன்லாம் எடுத்துக்கிறாங்க, பட் ஃபீடிங் அப்போ இதெல்லாம் விட்டுறாங்க. அதுதான் ரொம்ப நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதோட கேர்ள்ஸ்க்கு வந்து ஃபீடிங் அப்போ டபுள் த கால்சியம் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுதுன்னு சொல்லுது மருத்துவம். ஸோ உங்கள் அயன் கால்சியம் எல்லாம் நீங்கள் ஃபீடிங் அப்போ பால் கொடுக்குறப்பையும் அந்த தாய்மார்கள் நிறுத்தாமல் கண்டினியூ பண்ணும். அவங்களும் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், அவங்க உடம்பு பார்த்துக்கணும், அதுக்கான மெஷர்ஸ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து போஸ்ட் ப்ரெக்னென்சி டீலஜன் எஃப்ளூவியம் முடி வந்து பயங்கரமாக கொட்டுச்சு, 100-200க்கு மேலே கொட்டுச்சுனாலும் தோல் மருத்துவர்கிட்ட அணுகி அதை அந்த கட்டத்திலேயே நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வர இந்த ரொம்ப பிக்மெண்ட்டாக டார்க் ஆகிடுறது இதெல்லாம் ஆறுறது வந்து இந்த அகாந்தோசிஸ்னு சொல்லக்கூடிய ரொம்ப டார்க் ஆகிடும், கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்க, இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாலே கரெக்டாகும். அதுவும் இல்லாமல் இப்போ ப்ரெக்னென்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமும் உங்களுக்கு இந்த ஸ்கின்ல நிறைய மாற்றங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட அணுகி நீங்கள் அதுக்கு வந்து நீங்கள் கரெக்டான சிறந்த சிகிச்சை எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போது நீங்கள் எப்பயுமே வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஸ்ட்ரெச் மார்க் ட்ரீட்மெண்ட் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் நீங்கள் இப்போ செகண்டாக டைம் ப்ரெக்னென்ட் ஆகிறப்பையும் திரும்ப அந்த அப்டமன் ஸ்கின் வந்து ஸ்ட்ரெச் ஆகி இலாஸ்டிக் கொலாஜன் ஃபைபர்ஸ் எல்லாம் உடஞ்சி போய் திரும்ப ஸ்ட்ரெச் மார்க் உருவாகும். ஸோ நீங்கள் 2 ப்ரெக்னன்சிஸ் முடிச்சது பிறகு உங்கள் ஃபேமிலி கம்ப்ளீட் ஆன உடனே நீங்கள் தோல் மருத்துவரை அணுகி இந்த ஸ்ட்ரெச் மார்க்கை எல்லாம் கண்டிப்பாக வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க நவீன டெக்னாலஜிஸில் 70-80% இந்த ஸ்ட்ரெச் மார்க்கை நம்ம கரெக்ட் பண்ணலாம். அப்புறம் ப்ரெக்னென்சினால உருவாகிற மற்ற சேஞ்சஸ், அதாவது தாய்மார்க்கு நார்மல் டெலிவரி ஆகிறப்பையோ இல்லை என்ன ஆகும் அப்படின்னா அந்த பிறப்புறுப்பானது வந்து ரொம்ப லூஸாகவும் லேக்ஸாகவும் ஆயிடுது. அதுக்கப்புறம் இதை எப்படி வெளியில் சொல்கிறதுன்னு கவலைப்படுவாங்க, அவங்க யங் ஏஜாக தான் இருப்பாங்க. பட் ஆனால் இந்த சேஞ்சஸ் வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அந்த பெண் உறுப்பானது ரொம்ப லூஸ் ஆனதுக்கப்புறம் லேக்ஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து கான்டினன்ஸ்னு சொல்லுவோம், யூரினரி இன்கான்டினன்ஸ், அவங்க இரும்புறப்பையோ தும்புறப்பையோ ஒரு ட்ராப் யூரின் லீக் ஆகிட்டே போகும். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சோஷியலி எம்பாரசிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கவலை இருந்ததுனாலும் கண்டிப்பாக நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட போயிட்டு காமிச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போல்லாம் எல்லா டைமுக்கும் சர்ஜரி கிடையாது. ஸோ வந்து ஆப்ரேஷன் இல்லாமையே சிறந்த முறையில் சில வல்வோ வெஜைனல் ரிஜுவினேஷன் சொல்லுவோம். ஸோ லேசர் கருவிகளை கொண்டு அந்த பெண் உறுப்பை டைட் பண்ணலாம். ஸோ டெலிவரினால அந்த ஹார்மோன்ஸ்னால அந்த பெண் உறுப்பானது ரொம்ப லூஸாக ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண் பிள்ளை வந்து கவலைப்பட வேணாம். அந்த காலத்துல எல்லாம் இது வெளியிலே சொல்ல மாட்டாங்க, இப்போ ஒரு பப்ளிக் மெசேஜாவே அதை சொல்றோம், அது தப்பு கிடையாது. அதை வந்து உங்க தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க இரும்புனா தும்புனா யூரின் ட்ராப் ஆயிட்டே லீக் ஆயிட்டே இருக்கு, காஃப் பண்ணா வருது அப்படின்னா நீங்க கவலைப்பட வேண்டாம், சொல்றதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சோ இல்லை உங்க கைனகாலஜிஸ்ட்டை காமிச்சு தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு அந்த இடத்த வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கான சிறந்த முறைகள் இருக்கு. ஸோ இதை வந்து வல்வோ வெஜைனல் ரெஜுவினேஷன் சொல்லுவோம். இது வந்து இப்போ வந்து ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் வர சேஞ்சஸ். அதே மாதிரி ஸ்ட்ரெச் மார்க்கும் நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி கர்ப்பகாலம் முடிஞ்சு அந்த டைம் முடிஞ்ச உடனே சிசேரியன் பண்ணியிருந்தாலுமே ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறமா நீங்கள் சில ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ்லாம் பர்த்லேருந்தே பண்ணலாம். அப்புறம் 6 மாதம் கழித்து நீங்கள் உங்கள் ஸ்கின்னை டோன் பண்ணலாம். சரியான உணவு பழக்க வழக்கங்கள், இந்த உடற்பயிற்சி, யோகா இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த உடம்பை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கலாம். நீங்கள் யூ கேன் மெயின்டைன் யுவர் ஹெல்த் ஆஸ் வெல் அஸ் உங்கள் கர்ப்ப காலத்திலான சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் திரும்ப பழையபடி ரிவர்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஹார்மோன் சேஞ்சஸ்னால டெலிவரிக்கு அப்புறம் பெண் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அவங்க எப்படி அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ முடி உதிர்தலை கரெக்ட் பண்ணலாம், ஸ்ட்ரெச் மார்க்கை கரெக்ட் பண்ணிக்கலாம், ஸ்கின் வந்து சாகிங்காக லூஸாக இருந்தாலும் அதையுமே வடிவமைச்சிக்கலாம். ஸோ நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு இந்த ஸ்கின்னோ இல்லை ஹேரோ உங்கள் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் ஆகிற டேமேஜ் எல்லாமே, அதாவது அந்த இயற்கையாக ஆகக்கூடியது எல்லாமும் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு அட்வைசஸ் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு தாய்மார்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கிய கட்டம், நிறைய பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியாவது அவங்க படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, இல்லை வீட்டில் சிறந்த ஹோம் மேக்கராக இருக்காங்க, குடும்ப அரசியாக இருக்காங்க, வீட்டு பணிகள் எல்லாம் செய்கிறாங்க, கரெக்டாக நேர்த்தியாக செய்கிறாங்க, அவங்க குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வளர்த்தணுங்கிறதுலேயே அவங்க காலம் போயிடுது. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஓகே 40 வயசுக்கு மேலே நம்மளுக்கு வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்ட்டு. அது ரொம்ப ரொம்ப தவறான எண்ணம். ஏன்னா 40 வயசுல தான் நம்ம லேடிஸ்க்கு லைஃபே பிகின் ஆகுது. ஏன்னா அவங்க குழந்தைங்கள்லாம் இப்போ கொஞ்சம் அவங்களே பார்த்துக்கிற அளவு வளர்ந்துட்டாங்க. வி ஆர் ரெஸ்பான்சிபிள், நீங்கள் ரெஸ்பான்சிபிள் தான் குழந்தைங்களுக்கு. பட் 40 வயசுல வந்து உங்களுக்கு அந்த பணி சுமையானது கொஞ்சம் குறையுது. ஸோ இந்த டைம்ல நம்மளுக்கு வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடா அவ்வளோதான் நம்ம நினைக்கக்கூடாது. ஸோ 40 வயசுல இருக்க பெண்களும் கண்டிப்பாக அவங்க ஹெல்த்தை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணலாம். அதாவது உங்கள் ஸ்கின் கேர் இப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் வந்து நம்ம ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் பேசுவோம். அதாவது கண்ணை சுற்றி சுருக்கங்கள் வருதா, இந்த க்ரோஸ்வீட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல சுருக்கங்கள் வருதா, இல்லை நம்ம ஸ்மைல் பண்ணுறப்போ ஸ்மைல் லைன்ஸோ இல்லை நெற்றியில் நிறைய சுருக்கங்கள் வருதா, இதுக்கெல்லாம் என்ன விதமான ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு சில சிகிச்சைகள் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் மருத்துவர்கிட்ட மட்டுமே பண்ணக்கூடிய சிகிச்சைகள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லர்ஸ்னா என்ன, இந்த பொட்டுலியம் டாக்ஸின்னா என்ன, இந்த சுருக்கம், இந்த கண்ணு வந்து உள்ளே போயிடுது, ஃபேட் எல்லாம் கம்மியாச்சுன்னா எப்படி வந்து உங்களை இளமையாக மெயின்டைன் பண்ணலான்னு நிறைய மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் உங்கள் தோல் மருத்துவத்தை அணுகி ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணலாம். நான் ஏன் சொல்ல வரேன்னா 40 வயசில் தான் நம்மளுக்கு வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஸோ அப்போ வந்து யூ கேன் ரியலி மெயின்டைன். ஏன்னா நம்ம ஸ்கின்னு வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னு வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் நம்மளுக்கு ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது, தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ வந்து நிறைய பேர் 40 வயசில் இந்த மாதிரி பணிச்சுமைகள் எல்லாம் முடிச்சுட்டு அப்போ சோஷியல் லைஃப்க்கு என்டர் ஆகுறாங்க. அப்போ அவங்க ஒரு வேலைக்கு போகிற பெண்ணாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கிற குடும்ப அரசியாக இருக்கலாம், எப்படி இருந்தாலுமே அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அவங்க ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ தோலில் இருக்க சுருக்கங்கள் எல்லாம் அவங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபேட் எல்லாம் அட்ரஃபி ஆகி கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்கின் எல்லாம் கம்மியாக, ஃபேட் டிஷ்யூ கம்மியான மாதிரி இருந்தாலும் தோல் மருத்துவர்கிட்ட அதுக்கு என்ன சிறந்த முறையில் நம்ம மெயின்டைன் பண்ணலாம், கரெக்டான சன்ஸ்க்ரீன் போடுறது, மாய்ஸ்சரைசர் போடுறது, ஆன்டி ஏஜிங் க்ரீம் போடுறது, இது எல்லாமே உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் கட்டம், இந்த டைம்லையும் நிறைய பெண்கள் வந்து இந்த எக்ஸசைஸுங்கிறத மறந்துடுறாங்க. திரும்ப திரும்ப நம்ம ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து அவங்க பாடி கான்டூரிங் அண்ட் ஷேப்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இன்னும் அவங்க நிறைய யோகா பண்ணணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ 40 வயசுக்கு மேலே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற ஆரம்பிக்கிறனால ஸ்கின் எல்லாம் சேக் ஆக ஆரம்பிக்கிறதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு, நல்லா அவங்க ஷேப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய உடற்பயிற்சி எல்லாம் செய்யணும். கரெக்டான ஃபுட் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள், நல்லா கரெக்டாக ஃபுட் எடுக்கிறது, நிறைய ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்கிறது, செயற்கை உணவெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாம் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய தருணம். இது கண்டிப்பாக இதுக்கான நேரமும் இப்போ அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ அவங்க ஹெல்த்தை வந்து அவங்க இன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அவங்க ஸ்கின்னையும் ஹெல்த்தையும் நிறைய மெயின்டைன் பண்ணலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்தது மெனோபாசல் ஏஜ்க்கு போகிறாங்க. அதாவது மாதவிடாய் நிற்கக்கூடிய தருணம் அடுத்தது. ஸோ இந்த ஸ்டேஜை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னா, இந்த ஸ்டேஜில் பெண் பிள்ளைகளுக்கு, லேடிஸ்க்கு உடல் அளவுலையும் மன அளவுலையும் நிறைய பெரிமெனோபாசல் சிண்ட்ரோம் சிம்டம்ஸ் எல்லாம் வரும். அதாவது ஹாட் ஃப்ளஷ்ன்னு சொல்லுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன் மாற்றத்தால் குழந்தைங்களுக்கு இதாக இருக்கும், ஏன் அம்மா திடீர்னு இப்படி கோச்சிக்கிறாங்க, இல்லை கணவருக்கு இதாக இருக்கும், ஏன் திடீர்னு இந்த அம்மா இப்படி கோச்சிக்கிறாங்க நம்ம மேலே அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு வந்து இந்த மாற்றம், ஹார்மோன் மாற்றம் வந்து உடல் அளவில் இல்லாமல் மனதளவுலையும் பாதிக்குதுங்க. ஸோ இந்த ஹார்மோன் மாற்றம், இந்த மெனோபாசல் டைம் வரப்போ இந்த லேடிஸ்க்கு சின்ன சின்ன விஷயத்துக்கு அதிகமாக கோவம் வர்றது, திடீர்னு வேர்த்து கொட்டுறது, திடீர்னு கை கால் வலிச்சு டயர்டாக ஃபீல் ஆகுறது, ஒரு எம்டினஸ், அதாவது என்னடா நம்ம அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பட் கண்டிப்பாக இப்போ மருத்துவத்தில் என்ன சொல்கிறோன்னா, இது உங்களுக்கு எண்டு கிடையாது.
நீங்கள் ஒரு 44 45 வயசு ஆனதுக்கப்புறம் கூட இன்னும் ஒரு 30 ப்ரொடக்டிவ் இயர்ஸ், 30 வருஷம் இன்னும் நீங்கள் ஜோராக இருக்கலாம். ஸோ இதுக்கு என்ன வழிமுறைனா, முக்கியமாக நம்ம சொன்ன மாதிரி எக்ஸசைஸ், யோகா பண்ணுற பெண்மணிகள் இந்த பெரிமெனோபாசல், போஸ்ட் மெனோபாசல் டைமு நல்லா கடந்து வராங்க. ஸோ நீங்கள் நிறைய தண்ணி குடிக்கிறது, ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இயற்கை உணவு மட்டும் எடுக்கிறது, செயற்கை உணவு அவாய்ட் பண்ணிட்டு யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணீங்கன்னா இந்த மெனோபாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டத்தை வந்து நீங்கள் அருமையாக கடந்து வந்துடலாம். ஏன்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே அந்த மெனோபாசல் காலத்தில் ஒரு 3-4 வருஷம் தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் அந்த மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் திரும்ப உங்கள் இயல்பான மனநிலைக்கு நீங்கள் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதே மாதிரி இருக்கு. நீங்க மாறிடுவீங்க. அதே மாதிரி என்னென்ன சங்கடங்கள் அவங்க ஃபேஸ் ஆகும், உடல் அளவுல பாத்தீங்கன்னா ஸ்கின் பயங்கரமா வறட்சியாக ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ஈஸ்ட்ரோஜன் செக்ரீஷன் கம்மி ஆக ஆக அவங்களுக்கு நிறைய ஸ்கின் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்போ கரெக்டாக சன்ஸ்கிரீனு, மாய்ஸ்சரைசர்ஸ் எல்லாம் கரெக்டாக போடுறது அவங்க ஃபாலோ பண்ணணும். ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் நிறைய போடணும். அதே மாதிரி ஸ்கின் ப்ரீதிங்னு சொல்லுவோம், அதாவது ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸும் இருக்குது. அதெல்லாம் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு நீங்கள் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஸ்கின்ல நடக்கிற மாதிரியே அவங்களுக்கு சேஞ்சஸ் மூடியில் நடக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் கம்மியாகிறப்போ அந்த ஹேர் வந்து நிறைய கொட்ட ஆரம்பிக்கும், நிறைய எல்லாம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டு பயப்படக்கூடாது. நிறைய ஆயிடுச்சு, நீங்கள் டை போடணுன்னா கூட கண்டிப்பாக நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு அமோனியா ஃப்ரீ, பேராஃபினிலின், டையமின் ஃப்ரீ, இந்த மாதிரி கெட்ட கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் கரெக்டான காம்போசிஷனில் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் போடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா பிறப்புறுப்புலையும் திரும்பி மெனோபாசல் டைமில் நிறைய சேஞ்சஸ் ஆகும். அதாவது அந்த ஈஸ்ட்ரோஜன் அங்கேயும் கம்மி ஆகுறனால அந்த பிறப்புறுப்பானது ரொம்ப ட்ரை ஆகிடும், வறட்சி ஆகிடும். அவங்களுக்கு அதில் அரிப்பு ஏற்படும். அவங்களால நிறைய டைம்ஸ் வெளியில் சொல்ல முடியாது. பட் இப்போ அந்த மாதிரி இருக்க வேண்டியதில்லை. நீங்கள் மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னா அதுக்கு தீர்வு இருக்கும். ஸோ ஈஸ்ட்ரோஜன் லைக் க்ரீம்ஸ் இருக்குது, மாய்ஸ்சரைசர்ஸ் அங்கே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் போட்டுக்கலாம். இச்சிங் வந்துச்சுன்னா நீங்கள் தோல் மருத்துவர்ட்டையும் காமிச்சு அந்த ட்ரைனஸை செட்டில் பண்ணிவிட்டு ஆன்டிஹிஸ்டமின் போட்டு அந்த இச்சிங் கம்மியாகும். அதுக்கும் மேலே வந்து உங்களுக்கு வந்து அந்த பிறப்புறுப்பு ரொம்ப லூஸ் ஆகுறனால உங்கள் செல்ஃப் எஸ்டீம், என்னடா நம்மளுக்கு இப்படி ஆயிடுச்சு, இனிமேல் நம்ம ஒன்றும் அந்த மாதிரி நீங்கள் எண்ணங்கள்லாம் விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் மருத்துவர்கிட்ட காமிச்சு வல்வோவெஜினல் ரெஜுவினேஷன், அந்த பிறப்பு உறுப்பையே வந்து சீரமைச்சிக்கலாம். ஸோ எப்படி நம்ம முகத்துக்கெல்லாம் லேசர் பண்ணி உயிர் கொடுக்குறோமோ, அந்த கொலாஜன்ஸ் இதெல்லாம் தூண்டி கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் வளர வைக்கிறோமோ, அதே மாதிரி பிறப்புறுப்புலையும் நம்ம இது வந்து இப்போ இருக்கிற நவீன சிகிச்சைகளில் நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அதாவது ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணாமல் ஓபி ப்ரொசீஜராகவே உங்களுக்கு சில சிம்பிள் டெக்னிக்ஸ் இருக்குது. அதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த பிறப்புறுப்பில் வந்து அந்த ஈரத்தன்மை கம்மி ஆகுது, அதை கரெக்ட் பண்ணலாம். அந்த ட்ரைனஸ் அதனால குறையலாம். உங்களுக்கு அதனால அந்த பிறப்புறுப்பில் வர அரிப்பு, எக்ஸிமா, இந்த ப்ராப்ளமும் கரெக்ட் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த லூஸாக இருக்கிறது, திடீர்னு இரும்புனா தும்புனா கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் ட்ரிபிள் ஆகுறது, இந்த ப்ராப்ளமும் நீங்கள் மருத்துவர்கிட்ட காமிச்சு கண்டிப்பாக அட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மெனோபாசல் காலத்தில் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் செட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேரிளம் பெண் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மெனோபாஸ் வந்து நம்ம ஓல்டு லேடிஸ் தாய்மார்களுக்கு வந்து தமிழில் கொடுத்தது வந்து பேரிளம் பெண் இல்லைங்களா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து நம்மளுக்கு காட்ஸ் கிஃப்ட்டுங்க. பார்த்தீங்கன்னா இப்போ கொரோனா டைம்லையும் சரி, எல்லா வீட்லேயும் சரி, பார்ட்டிஸ் தான் வந்து சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்ட்டிஸ் எல்லாம் வந்து நிறையா டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப அன்பாக இருக்காங்க. ஸோ இந்த தாய்மார்களை நம்ம எப்படி போற்றி பராமரிக்கலாம்? ஸோ இந்த தாய்மார்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க தான் அன்பின் அடையாளங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ட்ரைனஸ் தான் இருக்கும். பார்ட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும், அதனால அவங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் வரும். ஸோ அதை வந்து கரெக்டான மாய்ஸ்சரைசர்ஸ் போட்டோம்னாலே அந்த இச்சிங் செட்டில் ஆகும். அந்த மாய்ஸ்சரைசர்ஸ் போட்டும் இப்போ வின்டரில் அவங்களுக்கு ஸ்கின் ட்ரை ஆகி அதிகமாக அரிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சு சிம்பிள் நீங்களே கூட சஜஷன் கேட்டால் அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஆன்டிஹிஸ்டமின்ஸ்னு சொல்லக்கூடியது அந்த அரிப்பை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ், நீ ப்ராப்ளம்லாம் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதையும் கரெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பார்ட்டிஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வாக்கிங் போக வைக்கணும். ஹாப்பியாக இருங்க. அவங்களுக்கும் வந்து நிறைய வேலை கொடுத்துட்டே இருங்க வீட்டில். ஸோ தட் தி கீப் தெம்செல்ஸ் ஆக்கியபைட். சந்தோஷமான வேலைகளாக கொடுங்க. ஸோ இது வந்து நம்ம ஓல்டேஜில் ஸ்கின் எப்படி பராமரிக்கலாம்னா, ட்ரைனஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மாய்ஸ்சரைசர்ஸ் போடணும். முக்கால்வாசி ரொம்ப ஓல்டேஜில் வி டோன்ட் அட்வைஸ் எனி ப்ரொசீஜர்ஸ். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர்ஸ் தான் டிக்டுமே. ஒரு நாளைக்கு கரெக்டான மாய்ஸ்சரைசர்ஸ் 2 to 3 times அவங்க அப்ளை பண்ணிக்கலாம்.
அதே மாதிரி அவங்களுக்கு ஹேர் கேர் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் கரெக்டாக இருக்கான்னு அவங்களுக்கு பார்க்கணும். அதாவது அவங்களுக்கு வந்து ஸோ சுகர் இருக்கா, இல்லை வேற கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்கா, சுகர் ப்ராப்ளம் இருக்கா, பிபி இருக்கா, இந்த மாதிரி ஹெல்த் கண்டிஷன் என்ன இருக்கோ அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா நிறைய டைம் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறப்ப, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சுகர் இருக்கு ரத்தத்தில், அது கண்ட்ரோல் ஆகலைன்னா தோல்ல அரிப்பா வரும். அதே மாதிரி அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தாலும் நிறைய ஜாந்தோமாஸ் அப்படிங்கிற பிரச்சனை தோல்ல ஈஸியாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தோல்ல மாற்றங்கள் இருக்குனாலும் அவங்களுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் அதனால வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஓல்டேஜில் அதை கரெக்ட் பண்ணிக்கிட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தோம் என்னென்ன வயசில் பெண் பிள்ளைகளுக்கு என்னென்ன மாதிரி வரும், அந்த தோலை எப்படி நம்ம ஹாப்பியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இது இந்த டாக்கில் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா சாகிங் ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு கேட்குறாங்க. ஸோ டெஃபினட்டாக இப்போ ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தாய்மார்களுக்கு ஸ்கின்னு நல்லா தொங்கி போயிடும். ஏன்னா அந்த அளவுக்கு வயிறு விரியறனால அந்த கொலாஜன் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் எல்லாம் நல்லா உடஞ்சி போய் ரப்சர் ஆகிட்டு நம்ம எலாஸ்டிக் ரப்பர் பேண்ட் மாதிரி நம்ம ஸ்கின்னு. ஸோ ப்ரெக்னன்சி முடிஞ்சதுக்கப்புறம் அவ்வளோ தூரம் விரிஞ்ச ஸ்கின்னு டக்குன்னு சேக் ஆகிறப்போ கீழே தொங்கியும் போயிடும், ஹேங் ஆகிடும். ஸோ இதுக்கும் நீங்கள் தோல் மருத்துவர்கிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க கரெக்டான அட்வைஸ் கொடுப்பாங்க. எப்படி அதை திரும்ப டோன் பண்ணலாம், அப்டாமினல் பைண்டர்ஸ் எப்படி போடலாம், ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணலாம். இந்த சாகிங் ஸ்கின்க்கு வந்து டம்மி டக்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதை பற்றியும் உங்கள் ஸ்கின் டாக்டரே உங்களுக்கு அட்வைஸும் கொடுப்பாங்க. அதை எப்படி கரெக்ட் பண்ணலான்ட்டு மருத்துவர் கரெக்டாக சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த எப்படி இதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹேங்கிங் ஸ்கின்னை வந்து சம்டைம்ஸ் ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணாலும் அவங்க நல்லா இருப்பாங்க, அவங்கெல்லாம் கரெக்டாக பேலன்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அந்த அந்த ப்ரெக்னென்சினால தொங்கி போன வயிறு மட்டும் அவங்களுக்கு லூஸாக தொங்கி போன வாக்கிலே இருக்கும். சொல்லுவாங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணாலும் இதை கரெக்ட் பண்ண முடியலம்பாங்க. அந்த மாதிரி தாய்மார்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ரொம்ப சேக் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இந்த டம்மி டக் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை வந்து ஒரு சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா திரும்ப அவங்க ரிப்பீட்டட் ப்ரெக்னென்சிஸ் ஆக மாட்டாங்க, திரும்ப அவங்க ஸ்கின் சேக் ஆகாது. ஸோ அந்த இடத்த அவங்க அப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் அட்ரெஸ் பண்ணலாம். சில பேர்த்துக்கு ஃபீடிங் முடிச்சதுக்கப்புறம் பிரெஸ்ட் வந்து ரொம்ப சேக் ஆகி ஹேங் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் மருத்துவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எப்படி கரெக்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஷின் இருந்தது. அப்புறம் ஹேர் டை பற்றின கொஷின்ஸ்க்கு நம்ம அதான் சொன்ன மாதிரி ஹேர் டைஸ் வந்து நீங்கள் கரெக்டாக அலர்ஜி டெஸ்ட் பண்ணிட்டு தான் போடணும். காதுக்கு பின்னாடி போட்டுட்டு டையை ரெண்டு காதுக்கு பின்னாடியும் போட்டுட்டு ஹாஃப் அன் ஹவரில் வாஷ் பண்ணிடணும். அடுத்த 48 மணி நேரத்தில் காதுக்கு பின்னாடி அரிப்போ அலர்ஜியோ உருவாகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் தலையில் யூஸ் பண்ணணும். இப்போ சொன்ன மாதிரி அமோனியா ஃப்ரீ இல்லாமல் பேராஃபினிலின் டயமீன் அப்படிங்கிற கெமிக்கல் ஃப்ரீ ஹேர் டைஸ் கிடைக்கிறனால நீங்கள் அதை சேஃபான முறையில் அலர்ஜி டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ ஹேர் டை சொன்னோம். சாகிங் ஒரு கொஷின் இருந்தது. ஓகே, ஸோ நம்ம ஸ்கின் டோனை எப்படி மெயின்டைன் பண்ணலான்ட்டு. ஸோ ஆஸ் ஐ டோல்ட், சில பேர்த்துக்கு இதில் வந்து ஜெனட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுதுங்க ரோல் ஸ்கின்ல. சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, ஐயோ உங்களுக்கு வந்து 40 வயசா எப்படி இளமையாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ வந்து என்னன்னா அவங்க ஜெனட்டிக்ஸ், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட ஸ்கின்னோ அம்மாவோட ஸ்கின்னோ இளமையாக இருந்திருக்கலாம். அவங்க பாட்டியோட ஸ்கின் சொல்லுவாங்க, உனக்கு உன் பாட்டி மாதிரி ஸ்கின்னு, அவங்க ரொம்ப யங்காக இருந்தாங்க. அதே மாதிரி உனக்கும் நேச்சுரலாக இட் இஸ் அ வெரி வெரி வேல்யூபிள் பாயிண்ட். ஏன்னா நம்ம நோட் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பரம்பரைத்தன்மை கொண்டது. ஸோ அதனால தான் நம்ம அந்த ஸ்கின் ரொம்ப கிளியராக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எந்த மெஷர்ஸுமே எடுத்துக்க மாட்டாங்க, அதை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஆனாலுமே இயற்கையாகவே அவங்க ஸ்கின் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக அழகாக இருக்கும். இது வந்து அவங்க ஜீன்ஸை தான் அவங்க தேங்க் பண்ணணும். ஸோ அவங்க பெற்றோர்கள்கிட்ட இருந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அவங்களுக்கு இந்த லவ்லி ஸ்கின் சில பேர்த்துக்கு இயற்கையாகவே வந்திருக்கும். ஸோ பட் நீங்கள் மற்றவங்க இயற்கையாக அந்த மாதிரி ஸ்கின் இல்லையேன்னு சொல்லிட்டும் கவலைப்பட வேணாம். வி ஆர் வாட் வி ஈட். ஸோ இதில் வந்து நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கு எனக்கு. ஸோ ஆஸ் அ டாக்டர் நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதுதான் நம்ம, இல்லைங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து சிறந்த முறையில் ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிக்கிறப்பவே என்ன காஸ்மெட்டிக் போடலாம், என்ன இது போடலாம், எப்படி நம்ம பிரைட் ஆகலாம்னு யோசிக்காதீங்க. 2 கீ வந்து மெசேஜஸ் என்னன்னா,
சிறந்த உணவு பழக்கம், சிறந்த உடற்பயிற்சி, இது ரெண்டும் இருக்கிற ஸ்கின்னு வந்துங்க எப்பயுமே க்ளோயிங் ஸ்கின்னாக தான் இருக்குங்க. அவங்க வயசு நீங்கள் சீக்கிரமாக பார்த்தே ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப வருஷம் இதெல்லாம் அவங்க கரெக்டான சாப்பாடு, கரெக்டான உடற்பயிற்சி எல்லாம் அவங்க பழக்க வழக்கத்திலேயே இருக்கனால இவங்க வந்து எப்பயுமே நல்லா இருப்பாங்க. நீண்ட ஆயுளும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் டிசீசஸ் வராது. ஏன்னா அவங்க ஹெல்த்தை வந்து அவங்க அப்படி பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு டேக் ஹோம் மெசேஜ் என்னன்னா, உங்க முன்னாடி சாப்பாடு இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணுங்க அந்த சாப்பாடு. எல்லா டைமும் ஜம்ப் பண்ணி அது ஒரு அடிக்ஷன் மாதிரி தான். எல்லா டைமும் அதை ஜம்ப் பண்ணி சாப்பிட்றாதீங்க. ஸோ கம்ஃபர்ட் ஈட்டிங்னு ஒரு கெட்ட பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. அதுவும் இன்னைக்கு ரொம்ப வேலை பண்ணிட்டேன், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, நிறைய சாப்பிட்டுருவாங்க. திஸ் கால் கம்ஃபர்ட் ஈட்டிங். ஆர் எனக்கு சோகமா இருக்குனாலும் நிறைய சாப்பிடுவாங்க. இந்த ஹேபிட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிடணுங்க. நம்ம டேபிள் முன்னாடி சாப்பாடு இருந்ததுன்னா அதுல என்னது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லதுன்னு பிரெயின் சொல்லுதோ அதை யோசிச்சு சாப்பிடுங்க. அதுக்குன்னு நம்ம சன்னியாசியா இருக்க சொல்லலை, நீங்க சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை. அப்பப்போ நீங்க ஜங்க் ஃபுட், சில்ட்ரனுக்கும் அதை எஜுகேட் பண்ணலாம். ஸோ வீக்லி ஒன்ஸ் கொஞ்சம் ஜங்க் ஃபுட் எடுக்கலாம், 15 days ஒன்ஸ் எடுக்கலாம். இங்கே கல்யாணம் ஃபங்க்ஷன் போறப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடலாம். பட் பேசிக்கா டெய்லி ரொட்டீன்ல வந்து நீங்க நல்ல உணவு பழக்கம் எடுத்துக்கணும். அதே மாதிரி எக்ஸசைஸ் இஸ் வெரி வெரி மஸ்ட்டுங்க. ஸோ எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் உற்சாகமாக நல்லா ஸ்டிமுலேட் ஆகிட்டு, ஸோ ஐ திங்க் த பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் ட்ரீட்மெண்ட் வந்து ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் தாங்க ஃபர்ஸ்ட். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூ ஆஸ்ட் மீ, ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ் இருக்கு. இதில் ரெட்டினால் கண்டெய்னிங் க்ரீம்ஸ் அண்ட் ஹைலரானிக் கண்டெய்னிங் க்ரீம்ஸ் இருக்கு. இது உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு எது சிறந்த காம்போசிஷனில் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலான்னு பார்த்து நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணலாங்க. ஸோ இது வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீம்ஸ். அதே மாதிரி ஃபோட்டோ டேமேஜ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு கரெக்டான சன்ஸ்க்ரீன் வித் குட் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர், இதுவும் உங்கள் தோல் மருத்துவர்கிட்ட கேட்டு இந்த க்ரீம்ஸ் எல்லாம் நீங்கள் அடைஞ்சிக்கலாம். ஸோ வந்து நம்ம இந்த டாக் ஃபார் விமன் இஸ் நாட் கம்ப்ளீட். இப்போ நான் வந்து ஒரு ஸ்மால் நோட், நான் முன்னாடி சொன்ன மாதிரியே பால்வினை நோயிலேருந்து நம்ம பெண் பிள்ளைகளை காப்பாற்றுவோம், பெண் பிள்ளைகளை போற்றுவோம். ஸோ பெண் பிள்ளைகளுக்கு பால்வினை நோய்னா என்ன, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னா என்ன, அது எப்படி வருது, கண்டிப்பாக நீங்கள் டீனேஜ் பருவத்திலேருந்தே உங்கள் கேர்ள்ஸ்க்கு எஜுகேட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் பால்வினை நோய்னு பார்த்தீங்கன்னா மொலஸ்கம் கண்டேஜியோசம்னு சொல்லக்கூடிய பால்மரு, ஹியூமன் பேப்லோமா வைரஸ்னால வர உன்னிமரு, இதெல்லாம் பிறப்புறுப்புல ஒன்ஸ் வந்துருச்சுனாங்க லைஃப் லாங் அந்த பெண் பிள்ளை வந்து இந்த வைரஸ்க்கு ஏசிம்டமேட்டிக் கேரியரா இருப்பாங்க. அப்படின்னா நம்ம அந்த மருவை வந்து லேசர் பண்ணி எடுத்துட்டா அந்த மரு போயிடும், உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் தெரியாது. ஆனா அவங்க லைஃப் லாங் அந்த மருவுக்கு வந்து அந்த வைரஸ்க்கு வந்து ஏசிம்டமேட்டிக் கேரியரா இருந்து நாளைக்கு வந்து அவங்கள யாரு திருமணம் செஞ்சுக்கிறாங்களோ அந்த பார்ட்னருக்கு கொடுத்துருவாங்க. தயவு செஞ்சு ஆண் பிள்ளைகளுக்கு நாங்கள் ரெக்வெஸ்ட் பண்றது நான் என்னன்னா, உங்களை நம்பி கடவுள் மாதிரி ஒரு பெண் பிள்ளையை ஹேண்ட் பண்ண போறாங்க பேரண்ட்ஸ். அதனால நீங்க இந்த எதுக்கும் இந்த மனதளவுல கொஞ்சம் உறுதியோட இருந்து கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகாதீங்க. பால்வினை நோய் வந்து ஆண்மகனுக்கு வந்துருச்சுன்னா சொன்ன மாதிரி லைஃப் லாங் அந்த ஆண்மகனும் அந்த நோய்க்கு கேரியரா இருப்பாங்க. நாளைக்கு ஒண்ணுமே தெரியாத தேவதை மாதிரி வளர்ந்த ஒரு பெண் பிள்ளை கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பாப்பாக்கு தேவையில்லாம இந்த பால்வினை நோயை நீங்க கொடுத்துருவீங்க. அதனால நம்ம இந்திய கலாச்சாரப்படி ஒருவருக்கு ஒருவர் அப்படின்ட்டு இருந்து நம்ம மாரல் வேல்யூஸை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஸோ உங்க பெண் பிள்ளைகளுக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்தை சொல்லி கொடுங்க. ஒருவருக்கு ஒருவர்னு வாழ்றதா நம்ம கலாச்சாரம். அதை இன்னும் கொஞ்சம் ரீஇன்சிஸ்ட் பண்ணுங்க. ஏன் அந்த கலாச்சாரத்தை நம்ம முதியோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, அப்படி இருந்தாதான் இந்த பால்வினை நோய்னு சொல்லக்கூடிய பிறப்புறுப்புல வரக்கூடிய நோய்ங்க, இந்த பிறப்புறுப்புல வரக்கூடிய பால்வினை நோய் ஒருவருக்கு ஒருவர்னு இருந்துட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. 100 வயசு அவங்க நோய் இல்லாம எந்த தொந்தரவும் இல்லாம வாழலாம். ஹெல்த்தி சில்ட்ரன் அவங்க ரீப்ரொடியூஸ் பண்ணலாம், ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபேஸ்புக் டாக்கை ஒரு டெஃபினிஷனோட எண்ட் பண்றேன். Health is not merely an absence of disease or infirmity, but it is what it is: physical, mental, social and moral well-being. இதுதாங்க டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்த். அப்படின்னா என்னன்னா, நோய் இல்லாம இருக்கிறதுங்கிறது வந்து உடல் அளவுல நோய் மட்டும் கிடையாதுங்க. உடல் அளவுல நோய் இருக்கக்கூடாது, மனதளவுல நோய் இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாரல் வேல்யூஸ், நம்ம கொள்கைகள், நம்ம மாரல்ஸ், இதுலயும் வந்து எந்த தப்பும் நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்து நம்ம பெண் பிள்ளைகளை போற்றுவோம், வளர்ப்போம், அழகிய சமூகம் உருவாக்குவோம். Thanks for watching today's talk. Have a very happy Sunday.